பத்திரிகை விளம்பரத்தில் சீன நாட்டின் ராக்கெட் புகைப்படத்தை விளம்பரம் செய்த திமுகவினர் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆவேசமடைந்துள்ளார். வந்ததே லேட்டு வரும் பொழுது இன்எபிரேட்டட் ஸ்டேட், இன்எபிரேட்டட்னா குடிச்சிட்டு வந்தா இன்எபிரேட்டட்னு சொல்லுவோம். நடக்க கூட முடியல, 2 பேர் கைத்தாங்களா தூக்கிட்டு வந்தாங்க. அதை பார்த்தோன்னே சதீஷ் தவன் முடிவு பண்ணிட்டாரு, நாம தமிழகத்திற்கு இதை கொடுக்க கூடாது. அப்புறம் தான் ஸ்ரீஹரிகோட்டாக்கு ஆந்திராக்கு போச்சு. தமிழ்நாட்டிற்கு எப்பொழுதே வந்திருக்கணும். அது இவங்களுக்கு அக்கறை இல்லாதனால அது போச்சு. இன்னைக்கு 2வது முறை மோடி அவர்கள் இந்த இடத்தை தேர்வு பண்ணி, அண்ணே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஐஎஸ்ஆர்ஓ மத்திய அரசனுடைய சப்ஜெக்ட் இஸ் a complete central list. மோடி அவர்கள் முடிவு செய்து தமிழகத்திற்கு இதை கொடுக்கணும். தமிழகம் கேரளான்னு தாண்டதை விட சார், ராக்கெட் லான்ச்சிங் ஃபெசிலிட்டிங்கிறது அந்த ஜியோமெட்ரிக்கல் பிரெசிஷன்ல அந்த ஜியோகிராஃபி ஒத்துழைக்கணும். எந்த இடத்துக்கு நம்ம போட்டா சரியா இருக்கும், தும்பா, ஸ்ரீஹரிகோட்டா, எந்த இடத்துக்கு போட்டா சரியா இருக்கும். தமிழகத்தினுடைய நம்முடைய பகுதி ஒத்து வருது. ஏன்னா இங்கிருந்து நாம அந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணும்போது ஆர்பிட்ல போய் உட்கார வச்சிடலாம். சோ நம்முடைய மாநிலம் அதற்கு ஏதுவா இருக்கு. வேற ஸ்டேட்ல நீங்க பண்ண முடியாது, கடல் பக்கத்துல இருந்து அனுகூலம் லான்ச் ஆகும் பொழுது. அதெல்லாம் பார்த்து மோடி அவர்கள் தமிழகத்துக்கு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு அடிக்கல் நாட்டுக்காக வந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்க அதை போடுறாங்கன்னா உண்மையாலுமே திமுகவுக்கு நம்முடைய நாடின் மீது மதிப்பு இருக்கிறதா? இதை சகோதரி கனிமொழி அவங்க இல்ல நாங்க பண்ணது சரிதான் சொல்றாங்கன்னா, ப்ரொஃபசர் சதீஷ் தவன் அவர்கள் எழுதிய புத்தகத்தை கனிமொழி படிச்சிருக்காங்களா? குறிப்பாக அவர்களுடைய முதல் கேபினெட்ல அமைச்சர் மதியழகனை பத்தி எழுதினதை படிச்சிருக்காங்களா? எதுவுமே தெரியாம இன்னைக்கு மோடி ஐயா சொன்னது போல எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டுற திமுக இதையும் ஒரு ஸ்டிக்கர் நினைச்சு ஒட்டி விட்டாங்க. அதனால இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். குறைந்தபட்சம் பொது மன்னிப்பு கேட்கணும். அமைச்சர் சாரி, தப்பு நடந்து போச்சு சார். இதுல இந்தியங்கிற விஷயத்தை பத்தி பேசுறோம் சார், அரசியல் எங்க சார் பேசுறோம்? நாட்டை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம், அரசியலே பேசலையே. எவ்வளவு ராக்கெட் பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி எவ்வளவு லான்ச் பண்றோம், போட்டோவே இல்லையா? வாரம் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். 2 வாரத்துக்கு மேல லான்ச் பண்ண போட்டோ இல்லையா? ஏன்னா இந்தியா ராக்கெட்டே லான்ச் பண்ணல, பக்கத்து நாட்டில் போய் அந்த ராக்கெட் போட்டோ தேடி வந்து பிடிக்கிற அளவுக்கு நம்ம மோசமா இருக்கிறோமா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.